சிவகாசியில் புதிதாக விண்ணப்பித்த குடும்ப அட்டையை தகுதியின்மை காரணமாக நிராகரித்த தனி வருவாய் ஆய்வாளரை பெண் ஒருவர் ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்த ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கழுத்தை இரண்டாக வெட்டி விடுவேன் என அரசு ஊழியருக்கு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? ஒழுக்கமா ரேஷன் கார்டு கொடுத்துரு, இல்ல வந்தேன்னா கழுத்து ரெண்டா வெட்டி போட்டுருவேன் மவனே. கவர்மெண்ட் காசுல உட்காந்து தின்னுட்டு என்ன எங்களுக்கு ரேஷன் கார்டு தரமாட்டேன்றியா? செருப்பு பிஞ்சு போயிடும். 2 செருப்பு எதால தொட்டு அடிப்பேன்னு தெரியாது. இங்க இருந்து நாத்தனுக்கெல்லாம் ரேஷன் கார்டு கொடுக்க தெரியுதுல. அங்க உள்ள நாங்க பிறந்த ஊர்ல பிறந்ததுல நான் கேட்கறதுக்கு உங்களுக்கு வேணா எங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வலிக்குது, வலியாதெல்லாம் வலிக்குது. தனி வருவாய் ஆய்வாளரை பெண் ஒருவர் ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்த ஆடியோ தான் இது. பெண்ணின் இத்தகைய மிரட்டலுக்கு காரணம் என்ன? சிவகாசி கருப்பணன் தெருவில் வசிப்பவர் சந்திரலேகா. கணவரை பிரிந்து வாழ்ந்து வரும் இவர் மேற்கு வங்க மாநிலத்தில் பணிபுரிந்து வருவதாக கூறப்படுகிறது. இவரது 2 பெண் குழந்தைகள் சிவகாசியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் விடுதியில் தங்கி பயின்று வருகிறார்கள். இந்நிலையில் கருப்பணன் தெருவில் உள்ள ஒரு முகவரியில் தனக்கான குடும்ப அட்டைக்கு இணைய வழியில் சந்திரலேகா விண்ணப்பம் செய்துள்ளார். மனுவின் மீது சிவகாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் தனி வருவாய் ஆய்வாளர் கோட்டையராஜ் நேரில் சென்று விசாரணை நடத்திய போது சந்திரலேகா தனக்கான குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பித்திருந்த மனுவின் முகவரியில் காளிராஜ் பாக்கியலட்சுமி தம்பதியினர் வசித்து வரும் நிலையில் அவர்களுக்கான குடும்ப அட்டை அந்த முகவரியில் வழங்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. எனவே ஒரே முகவரியில் 2 குடும்பதாரருக்கு, அதுவும் விண்ணப்பதாரர் சந்திரலேகா வசிக்காத முகவரிக்கு குடும்ப அட்டை வழங்கப்படாமல் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆத்திரமடைந்த சந்திரலேகா தனி வருவாய் ஆய்வாளர் கோட்டையராஜின் செல்போனில் தொடர்பு கொண்டு அவரிடம் தகாத வார்த்தைகளுடன் ஆபாசமாக பேசியும் கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார். ஒழுக்கமா ரேஷன் கார்டு கொடுத்துரு, இல்ல வந்தேன்னா கழுத்து ரெண்டா வெட்டி போட்டுருவேன் மவனே. கவர்மெண்ட் காசுல உட்காந்து தின்னுட்டு என்ன எங்களுக்கு ரேஷன் கார்டு தரமாட்டேன்றியா? செருப்பு பிஞ்சு போயிடும். 2 செருப்பு எதால தொட்டு அடிப்பேன்னு தெரியாது. இங்க இருந்து நாத்தனுக்கெல்லாம் ரேஷன் கார்டு கொடுக்க தெரியுதுல. அங்க உள்ள நாங்க பிறந்த ஊர்ல பிறந்ததுல நான் கேட்கறதுக்கு உங்களுக்கு வேணா எங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வலிக்குது, வலியாதெல்லாம் வலிக்குது. அறிவு இருக்காடா உனக்கு? நான் தான் அந்த அட்ரஸ்ல தானே இருக்கேன்னு சொல்றேன். உனக்கு சோத்தை தான் திங்கிறியா, சோத்தை திங்கிறியாடா? எதுக்குடா, எதுக்கு கேன்சல் பண்ணி வச்சிருக்க? உனக்கெல்லாம் திமிரா? கவர்மெண்ட் காசு திங்கிறோன்னு உட்காந்து திமிரு காசு. பெண் ஒருவர் தனி வருவாய் ஆய்வாளருடன் செல்போனில் பேசிய ஆடியோ வெளியாகி சர்ச்சைக்குள்ளாகியதுடன் வருவாய் துறையினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே கொலை மிரட்டல் விடுத்த சந்திரலேகா மீது காவல்துறை மூலமாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சம்பந்தப்பட்ட வருவாய் ஆய்வாளர் கோட்டையராஜ் சிவகாசி வட்ட வழங்கல் அலுவலர் கோதண்டராமனிடம் மனு அளித்துள்ளார். விருதுநகர் மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலருக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்துள்ளார். புதிதாக விண்ணப்பித்த குடும்ப அட்டையை தகுதியின்மை காரணமாக நிராகரித்த தனி வருவாய் ஆய்வாளரை பெண் ஒருவர் ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் சிவகாசியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.